தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான சி. ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தாவேகா கட்சியையும் அரசையும் சுற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன. கடந்த மே மாதத்தில் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் தமிழ்நாட்டின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதற்கு கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தன. சட்டசபையில் பிரேமலதா விஜயகாந்த் விஜயின் ராஜகுருவாக இருக்கும் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை அரசு பதவியில் அமர்த்தியது தவறானது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். கூட்டணி கட்சிகளும் இது தொடர்பாக கடுமையான விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்தன. இதனைத் தொடர்ந்து ரத்தன் பண்டிட்டின் நியமனத்தை தமிழக அரசு திரும்ப பெற்றது. இந்த நிலையில்தான் தற்போது முதல்வர் விஜயின் தனி செயலாளராக அவரது மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டதும் அது வெளிச்சத்திற்கு வந்த விதமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் விஜய் திரைத்துறையில் நடிகராக இருந்த காலத்தில் அவரது மேனேஜராக செயல்பட்டு வந்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. அதன் பிறகு தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் வியூகம், வார் ரூம் பணிகளை தனது ரூட் நிறுவனத்தின் மூலம் ஜெகதீஷ் பழனிசாமி கவனித்துக் கொண்டார். ரூட் நிறுவனத்தின் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் உள்ளன. சினிமா தயாரிப்பு நிறுவனமான ரூட் தங்களுக்கு எதிராக செயல்படும் நடிகர் நடிகைகளை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த சூழலில் தான் முதல்வரின் தனி செயலாளராக விஜயின் நீண்டகால மேனேஜரான ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அந்த தகவல் வெளியான விதம் தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என்று விவாதத்தை கிளப்பியுள்ளது. விஜயின் பிறந்த நாளையொட்டி ஜெகதீஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் ஒரு தீவிர ரசிகனாக வரிசையில் நின்றிருந்தேன். இன்று அதே நான் மாநிலத்தின் முதல்வரின் தனி செயலாளராக உங்கள் அருகில் நிற்கிறேன். வாழ்க்கை முழு வட்டம் சுற்றி மீண்டும் அதே இடத்திற்கு வந்தது போல் உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். கடினமான நாட்களில் இன்னும் வேகமாக ஓடவும் உயரங்களை அடையவும் நீங்கள் எனக்கு தந்த உற்சாகமும் ஆற்றலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. என் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஏற்படுத்திய தாக்கத்திற்கும் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதற்கும் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். ஜெகதீஷின் நியமனம் தொடர்பாக அரசு அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் திடீரென தனது நியமனம் குறித்து ஜெகதீஷே அறிவித்துக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பரவிய நியமன ஆணையில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு 2 நாட்களில் ஜெகதீஷ் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமல் ஜெகதீஷே சுயமாக அறிவித்துக் கொண்டது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அரசாணையை பார்க்கும்போது ரத்தன் பண்டிட்டிற்கு முன்னதாகவே ஜெகதீஷின் நியமனம் நடந்திருக்கிறது. அதாவது ஜெகதீஷின் அரசாணை எண் 674, ரத்தன் பண்டிட்டின் அரசாணை எண் 675. ஆனால் ஜெகதீஷின் நியமனம் மறைக்கப்பட்டு ரத்தன் பண்டிட்டின் நியமனம் மட்டும் பொதுவெளிக்கு வந்து சர்ச்சையை கிளப்பியது. பின்னர் அது அரசால் திரும்ப பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனது செயலாளரை நியமிக்கும் முழு அதிகாரமும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் மேடை தோறும் அரசின் வெளிப்படைத்தன்மை குறித்து பாடம் எடுக்கும் முதல்வர் விஜய் 1 மாதத்திற்கு மேலாக ஜெகதீஷின் நியமனத்தை மறைத்து வைத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.